பொதுவாக நாம் கையிலே பவித்திரம் என்கின்ற 3 தர்பைகளை சேர்த்து செய்கின்ற மோதிரமானது, தர்பை மோதிரமானது 3 விதமான இறைநாமங்களை மகரிஷிகளுடைய பெயர்களை தாங்கி வரும். அந்த 3 பெயர்களுக்கும் இதுவரை அநேகமாக யாரும் அர்க்கியம் விடவில்லை. முதல்ல பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி, அதை 7 முறை. வாழகில்ய மகரிஷி, யாக்ஞவல்ய மகரிஷி, மிகிரமாமினி, திரைலிங்க சித்தர், தர்பலிங்க சித்தர், இப்படி அத்ரி, பிருகு, குஷ, வசிட்ட, கௌதம, காசிவ, ஆங்கீரச, இப்படி சப்த ரிஷிகள், சப்த மாதாக்கள், சப்த கன்னிகள், சகல கோடி மகான்களுக்கு அர்க்கியம் கொடுக்கணும். இப்படி பண்ணும் பொழுது முதல்ல ருத்ரகண்ட சித்தர் 21 முறை, உத்தராயணத்துக்கு 21 முறை, அதாவது வலது கை சுண்டு விரல் மோதிர விரலுக்கு இடையிலே 3 வேளையும் ருத்ரகண்ட சித்தருக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும். வாபர மகர்ஷி, கர்க்கட மகர்ஷி தட்சிணாயனத்தை நடத்துகின்றவர். 3வது இந்த தர்பைக்கு உள்ள முதல்ல 3 சித்தர்களுடைய பெயரை நாம் கொடுத்திருக்கிறோம். இப்போ ஆருண்டீஸ்வரர், தர்ப்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி, ஆத்தா அம்பாள், ஏன்னா ஒரு தாயாருடைய பெயரை சேர்த்து ஆத்தாள் அம்பாள், தர்ப்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி. அப்புறம் 3வது சவிதாமகன் தர்ப்பயாமி, சவிதாமகன் தர்ப்பயாமி, சவிதாமகன் தர்ப்பயாமி. இதை 2 கைகளாலும் நுனி விரல்களால் சேர்த்து இது அர்க்கியம் விடணும். ஸ்வதா என்று சொல்லக்கூடாது. இது மகான்களுக்கு கொடுக்கின்ற அர்க்கிய வழிபாடு. இதை இவ்வளவு நாளாக செய்யலைனாலும் பரவாயில்லை, இப்பொழுது சேர்த்து செய்யுங்கள். நமது அகஸ்திய விஜயத்திலே ஆரம்பத்திலே இதை தர்ப்பணத்தினுடைய தர்பையினுடைய பெயர்களை குறிக்கப்பட்டது. இன்னும் முக்கியமான உள்ள பெரிய விட்டு போன பழைய காலத்தினுடைய பொக்கிஷங்களை கொண்டு வருவோம். பார்த்து செய்யுங்கள். எந்த ஹோமம் பண்ணாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஹோமமானது ஒரு தரை, அந்த தரையிலே பாதுகாப்பாக செங்கல்களை வைத்து அதன் மேல் ஹோமம் செய்வார்கள். எந்த காலத்தை கொண்டும் இரும்பினால் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். அப்படி செய்கின்ற வாய்ப்பு இருந்தால் வேறு வழி இல்லை என்றால் செய்யலாம். மேலும் நாம் தீயை வளர்க்கும்போது நாம் தான் மணப்பலை மேலே உட்காரணும், அந்த அக்னியை மணப்பலை மேலே உட்கார வைக்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு குருமுகம் தேவை. இப்படி மணப்பலைகளை மேலே அந்த மாதிரி தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணால் மாற்றிங்க. ஏன்னா பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். அந்த மணப்பலகை 1 நாள் 2 நாள் 3 நாள் தாங்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறி அந்த பலகையும் கெட்டுவிடும். செய்யக்கூடாது. செய்ய வேண்டியவை கரெக்டாக செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அக்னிஹோத்திரமானது எளிமையாக முழு பலன்களுடன் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஓம். இப்படி தர்பைக்கு உள்ள 3 அந்த மகான் மகரிஷிகளுடைய பெயரை இப்பொழுதே சொல்லி சொல்லி பாராயணம் பண்ணுங்கள். நாளைக்கு துவாதச நாமாவளி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏனென்றால் நாளைக்கு கூடாத நாள், சித்திரையும் திங்கட்கிழமையும் 3வதாக கரிநாள் கூடுகின்ற மிக மிக சோதனை காலம். எந்த விதமான புது ஆரம்பம், எந்த விதமான கையொப்பம் இடுவது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுவது, பிரயாண டிக்கெட் எடுப்பது, பிரயாணங்கள் மேற்கொள்வது, ஒப்பந்தம் எக்ரிமெண்ட்டு இதை செய்வது, எந்த வீட்டிற்கும் சம்பந்தம் பேச செல்வது, இப்படி திங்கட்கிழமை தானே ஃப்ரீயாக இருக்கும், கல்யாணத்துக்கு போவது, திருமணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் நல்லவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல காரியத்துக்கு சாட்சியாக போய் மாற்றக்கூடாது. தட்சனுடைய யாகமாக போய் முடிந்துவிடும். இப்படி கூடாத நாட்களை பஞ்சாங்கத்தை பார்த்து பிரபலாரிஷ்ட யோகம் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபலாரிஷ்ட யோகமானது நமக்கு இறைக்காரியங்கள் மட்டும், தான தர்மங்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். துவாதச நாமாவளியை முடிந்த அளவுக்கு ஓதிண்டே இருக்க வேண்டியதுதான். இது என்ன சார் இருக்குது, கணக்கு இல்லையான்னு? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசைக்கு கணக்கு இருக்கா? கிடையாது. நமக்கு தேவையினுடைய கணக்கு இருக்கா? கிடையாது. போதும் என்கின்ற மனசு இருக்கா? இல்லை. கிளம்புற நிறைய வயிறு நிறைய நல்லா வடப்பாயசோடு சாப்பிட்டோம், வேண்டாண்டுமே இன்றைக்கி சாப்பாடே வேண்டாம்னு சொல்கிறோமா? இல்லை. மத்தியானம் பசிக்கிறதோ இல்லையா? அதுபோல் அகோரேஹேப்யோ தகோரேஹேப்ய கோர கோரேப்பியா சர்வேப்பியோ நமஸ்தே அஸ்து ருத்ரூபேப்பியா, இதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் தத் புருஷாய வித்மஹே ஜன சம்ரக்ஷக தேவாய தீமகி தன்னோ அக்னிவீரபத்ர பிரச்சோதயாத். அடுத்தது ஓம் தத் புருஷாய வித்மஹே ஜன சம்ரக்ஷக தேவாய தீமகி தன்னோ அகோர வீரபத்ர பிரச்சோதயாத். இப்படி சொல்லுங்கள். 3 வேளையும் கண்டிப்பாக
சந்தியாவந்தனம் மாத்தியானம் பண்ண முடியலைன்னா ஒரு அர்க்கியமான விடுங்கோ. சந்தியாவந்தனத்தை தயவு செய்து ஏதோ அதுக்கு பெரும் பிரயோஜனம் கிடையாது, பலன் இல்லை என்று ஒதுக்கி விடாதீர்கள். எல்லாத்திற்கும் மூல காரணம் சந்தியாவந்தனம். பெண்கள் சிவபூஜை, உடைய ஸ்லோகங்கள், லலிதா சகஸ்ரநாம பாராயணங்கள் இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா நன்றாக நிதானமாக கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுவாகவே தானாக வரும். அதனால் எதிலுமே கொஞ்சம் நிதானம் பண்ணும்போது நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி சொல்லுங்கள். தினமும் அர்க்கியத்தை குறைக்கக்கூடாது. சந்தியாவந்தனம் நிறுத்தார்கள். தினமும் தான தர்மங்களை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். எறும்பு முதல் பட்சி முதல் பசு வரை, ஜீவராசிகள் வரை அத்தனைக்கும் கண்டிப்பாக நம்மால் முடிந்த வயிறு பசியார ஒரே ஆளுக்கு, ஒரே ஏழைக்கோ, அவன் நமக்கு தெரிஞ்சவன் ஏழை நினைத்து தர்மத்தை கொடுக்கக்கூடாது. முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுப்பது தான் தானமும் தர்மத்தும் சேர்மை தவிர நமக்குள்ளேயே கொடுத்து வாங்கி கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய குடும்பத்தில், அவருடைய வீட்டில் நாம் பிறக்க நேரும். இல்லை என்றால் நம்மளது வீட்டிலே அவர்களுடைய ஜனனம் உதயமாகி அதுவே பெரும் பேராபத்தில் முடிந்துவிட்டு குழப்பங்கள் நிறைந்து வரும். நாளைக்கு குழப்பமான நாள். எந்த விதமான கையெழுத்தும் போடக்கூடாது, எந்த முகூர்த்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. நாளைக்கு என்னென்னமோ நடக்க போகுது நாட்டில், அதெல்லாம் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பெரியவர்கள் மகான்கள் ஒரு குருவை கேட்டு செய்வது உத்தமமான நல்ல பலனை தரும். வெற்றி வர வேண்டும் என்றால் நாளையை விலக்கி விட்டுருங்க. நாளை ஒரு நாளை ஒதுக்கிடுங்க. ஏன்னா நாளை காலம்புற சூரிய உதயத்தில் ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரையும் இந்த கூடாத நாள் பிரபலாஷ்டகம் இருக்கையா, கரிநாள் இருக்குது. கரிதோஷம் வராமல் இருப்பது கரியமாணிக்கம், கருப்பண்ணசாமி, இப்படி கருப்பாயி என்கின்ற தேவதைகளை வணங்குவதும், கருப்பு நிற பொருள்களை பழங்கள், திராட்சைப்பழம், மங்குஸ்தான் இப்படி தானம் கொடுப்பதும், சனீஸ்வரரை வணங்குவதும், ஹரிக்கன் விளக்கிலே எண்ணெய் விட்டு தானம் கொடுப்பதும், அடுப்பு கல், அதாவது செங்கல் அடுப்பு, அடுப்பு கறி, விறகு, பானை, அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுப்பதும், கோயில்களுக்கு கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். கரிதோஷம் பற்றாமல் இருப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். கண் திருஷ்டி, இப்படி கரிநாள் அன்னைக்கு செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒன்றுமே நல்லது தானே பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? கரிநாள்லாம் நான் சில பேர் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், பிராமணாளுக்கெல்லாம் கரிநாள் கிடையாதுன்னு சொல்கிறாளே. பிராமணாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்டு இல்லையோ, திங்கக்கிழமை உண்டு இல்லையோ, ஒவ்வொரு திதியும் உண்டு இல்லையோ, காலம்பரை இரவு பகல் எல்லாம் உண்டு இல்லையோ, பிராமணாளுக்கு கரிநாள் இல்லைன்னு யார் சொன்னா? அதெல்லாம் காலத்தை கடந்து செல்லுகின்ற சித்தர்கள் மட்டுமே, மகான்கள் மட்டுமே. அவர்களே நாள் பார்த்து தான் செய்வார்கள், வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏகாதசியாம் அன்னபோஜன மகாபாபகா, ஏகாதசி உபவாசத்திலே சிறந்தது உபவாசம். இப்படி நீங்கள் பின்பற்றி வரும்பொழுது வாழ்க்கையிலே நிறைய உன்னத நிலைக்கு செல்வோம். இப்பொழுது தர்பைக்குள்ள 3 மகான்களுடைய பெயர்களை கொடுத்துள்ளோம். அதை சொல்லி பழங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாளர் அருணாச்சலா.